மக்கு மாதிரி இருந்த பாக்யாவுக்கு மொத்தமா நாமத்தை போட்ட கோபி ஈஸ்வரியனுடைய குடும்பத்துக்கு பதிலடி கொடுத்த செல்வி. இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இனியாவோட காதல் விஷயத்தை வச்சு பாக்யாவோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இதனால் செழியன் ஆகாஷை அடித்த நிலையில் வீட்டுக்கு வந்த பாக்யா கோவத்தோட செழியனை போட்டு அடிக்கிறாங்க. இதை பார்த்த ஜெனி, எப்படி என் வீட்டுக்காரரை நீங்கள் அடிக்கலாம், உங்களுக்கு அம்மாங்கிற உரிமை இருக்கிற மாதிரி இனியா மேலே அண்ணன்ற உரிமை அவருக்கு இருக்கு இல்லையா, அதனால் இனியா ஆகாஷை காதலிச்சதை அவனால் தாங்கிக்க முடியல, அதுக்காகத்தான் அவர் அடிச்சிட்டாரு. ஆனால் நீங்கள் என்னமோ செழியன் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இப்படி எல்லாரும் முன்னாடியும் அடிக்கிறது நியாயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜெனி பார்த்தீங்கன்னா பாக்யா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பேச்சுகள் ஒவ்வொன்றும் நீண்ட நிலையில் இனியா, என்னால் இந்த குடும்பத்தில் இனி பிரச்சனை வேண்டாம், நீ ஆகாஷை நான் பார்த்து பேச மாட்டேன், எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்குறாங்க. அடுத்ததாக செல்வி பாக்யாவோட வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. செல்வியை பார்த்த ஈஸ்வரி கோபப்பட்டு திட்டுறாங்க. அதுக்கு செல்வி, நான் ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வரலை, நான் சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணத்தில் நகை எடுத்ததை பாக்யா அக்கா கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன், அதை வாங்கிட்டு போதான் வந்தேன். என் பையன் ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருக்கும்போது அதை பார்க்குறதுக்கு எனக்கு காசு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த நகையை நான் வாங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாக்யாவும் நகையை எடுத்து கொடுத்துடுறாங்க. இருந்தாலும் ஈஸ்வரி அண்ட் கோபி செல்வியை அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா செல்வி செழியனை பார்த்து, நீங்கள் செஞ்ச காரியத்துக்கு என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க, அத்தோட போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு என்னை கூப்பிட்றாங்க, ஆனால் நான் தான் வேணான்னு சொல்லி பொறுமையாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு செழியன், என்ன மிரட்டுறீங்களா, உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே செல்வி, உங்களை மாதிரியெல்லாம் நான் யோசிக்காமல் இதையும் பண்ண மாட்டேன், கோர்ட்டுக்கு போயிட்டா ஆகாஷ் கிட்ட இனியா பேசி பழகின விஷயம் வெளியே வந்துடும், அது இனியா பாப்பாவோட வாழ்க்கைக்கு சரியாக இருக்காது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அந்த முடிவை எடுக்கலை, அத்தோட நான் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க பாக்யாக்காவும் இனியாவுக்காகவும் தான் நான் கொடுக்காமல் இருக்கேன், மற்றபடி உங்களை பார்த்து எனக்கு எந்தவித பயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கோபி அண்ட் செழியனுக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டு போகிறாங்க. இதை தொடர்ந்து பாக்யா கிட்ட கோபி பேசுகிறாரு. வீட்டில் உள்ள பிரச்சனையை நினச்சி நீ கவலைப்படாத, இனியாவை நான் பார்த்துக்கிறேன், நீ மற்ற வேலையை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பாக்யாவும், விட்டுட்டு 3 வருஷமாக போனப்போ நான் தான் இனியாவையும் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டேன், இதுக்கு மேலேயே எப்படி பார்த்துக்கணுங்கிறது எனக்கு தெரியும், தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு மட்டும் நீங்கள் போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கோபி, நான் போக முடியாது, என்னோட பொண்ணோட வாழ்க்கையை நான் சரி பண்ணணும், அதுக்கான பொறுப்பு என்கிட்ட இருக்குது, அதனால் நீ என்ன சொன்னாலும் இந்த வீட்டை விட்டு நான் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி பாக்யாவுக்கு மொத்தமாக நாமத்தை போட்டுட்டாரு கோபி. மக்கு மாதிரி எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு இருந்த பாக்யாவுக்கு இது தேவைதான். இனி கோபியும் ஈஸ்வரியும் சேர்ந்து ஓவராக ஆட போகிறாங்க. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.